எனக்கு நிலவரமான ஆவியை தாருன்னு கேட்கல, எனக்குள்ள நிலவரமான ஆவி இருந்துச்சு, அது கொஞ்சம் எக்ஸ்பைரி ஆயிருச்சு. அதனால நான் தடுமாறிட்டேன். அதனால என் பலிபீடம் தடுமாறிடுச்சு, என் பலிபீடம் உடைஞ்சிருச்சு. இப்ப எதை கேட்கிறாருன்னா, சுத்த இருதயத்தை தந்து அந்த நிலைவரமான ஆவியை கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும், புதுப்பிக்க. அதை கொஞ்சம் புதுப்பிச்சுட்டா இனி நான் தொடர்ந்து ஓடுவேன். அதை புதுப்பிச்சுட்டா இனி பாவத்தை ஜெயிச்சிருவேன். அப்போ நான் நிலைத்து நிற்கக்கூடிய மனம் எனக்குள்ள இருக்கு. அதுக்கு பேர் தான் பலிபீடம். அது என்னை ஆராதிக்க வைக்குது, என்னை துதிக்க வைக்குது, என்னை ஜெபிக்க வைக்குது. ஆனா ஒரு நாள் வந்த ஒரு சோம்பேறித்தனம், ஒரு நாள் வந்த ஒரு சின்ன அலட்சியம், ஒரு நாள் வந்த ஒரு கவனக்குறைவு என் பலிபீடத்தை உடைச்சிருச்சு. இப்ப என்ன ஜெபம்ன்றாரு, புது பலிபீடம் தாரல்ல, என் பலிபீடத்தை செப் பண்ணிடும், என்னுடைய இருதயத்தை செப் பண்ணிடும், என்னுடைய நிலைவரமான ஆவியை செப் பண்ணிடும். எத்தனை பேர் கர்த்தரை விரும்புறீங்க? எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கொஞ்சம் செப் பண்ணிடணும், எனக்குள்ள இருக்கிற ஜெப ஆவியை செப் பண்ணிடணும், எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை செப் பண்ணிடணும், எனக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தை செப் பண்ணிடணும், எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் மேல வாஞ்சை அதை செப்பனிடணும். ஏன்னா அதெல்லாம் செப்பனிடப்பட்டாதான் இனி உள்ள காலங்களில் என்னால ஓட முடியும், இனி உள்ள காலங்களில் என்னால ஜெயமாய் வாழ முடியும்.